ஹலோ கைஸ், வெல்கம் டு 5G டாப்பர்சிட்டி சேனல். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாய்லர்ஸ் பத்தி பார்க்க போறோம். பாய்லர்ஸ்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பாய்லர் ஃபீட் வாட்டர் என்ன பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பாய்லர்ஸ்ல இருக்க 4 டைப்ஸ் பார்ப்போம். ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லட்ஜஸ், பிரைமிங் அண்ட் ஃபோமிங், காஸ்டிக் இம்பிட்டில்மென்ட், பாய்லர் கரோஷன். இந்த இந்த இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லட்ஜஸ் என்ன பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பாய்லர் ஃபீட் வாட்டர் என்ன பார்த்துக்குவோம். அதுக்கு அடுத்த 2 டாபிக்ஸும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர்ஸ் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர்ஸ். இது வந்து நம்ம பார்க்க போற டாபிக். பாய்லர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் ஒன்று இருக்கு. பாய்லர் ஃபீட் வாட்டர் என்னன்னா, the water which is fed into the boiler. ஒரு வாட்டர் வந்து பாய்லர்ஸ்குள்ள ஊத்துறோம்னா அதுதான் வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, the boilers feed water must be free from dissolved salts, oil and dissolved gases and impurities. இப்போ நம்ம ஒரு நம்ம ஒரு பாய்லர்ஸ்க்கு ஒரு வாட்டர் ஃபிட் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு வந்து பியூர் வாட்டர் இருக்கணும். அதில் வந்து சால்ட்ஸ் கண்டெயின் ஆகக்கூடாது, ஆயில், கேசஸ், அப்புறம் சம் இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்போ நிறைய காஸ்ட் ஏற்படும். அந்த காஸ்டஸ் தான் நம்ம வந்து 4 டைப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இஃப் யூ வேர் hot water in boiler following many troubles may occur. என்னன்னா, இப்போ பாய்லர் ஃபீட் வாட்டர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பாய்லர் ஃபீட் வாட்டர் வந்து ஒரு வாட்டர் வந்து பாய்லர்ஸ்ல ஊத்துறோம்னா அதுதான் வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாய்லர் ஃபீட் வாட்டர் வந்து எப்பவுமே ஃப்ரீயா இருக்கணும். எது இல்லாம இருக்கும் ஃப்ரீயா இருக்கும்னா அதுல வந்து எந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடாது. எப்படி சொல்லுவாங்க, இம்ப்யூரிட்டிஸ், டிசார்ட் கேசஸ் இருக்கக்கூடாது, ஆயில் இருக்கக்கூடாது, சால்ட்ஸ் இருக்கக்கூடாது. அது இல்லாம இருக்க அந்த சாஃப்ட் வாட்டர் சொல்லுவாங்க, அதுதான் வந்து பாய்லர் ஃபீட் வாட்டர் சொல்லுவாங்க. இப்போ வந்து அதை பத்தி நம்ம இப்போ அந்த மாதிரி பாய்லர் ஃபீட் வாட்டர் வந்து அந்த மாதிரி ஹார்ட் வாட்டர் நிறைய அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்ல பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதனால பல ட்ரபிள்ஸ் ஏற்படும் சொல்றாங்க. அந்த ட்ரபிள்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 4 டைப்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ஸ் என்னன்னா, இப்போ வந்து 4 டைப்ஸ் பார்ப்போம். ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லட்ஜஸ், இதான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து என்னன்னா, பிரைமிங் அண்ட் ஃபோமிங். நெக்ஸ்ட் வந்து காஸ்டிக் இம்பிட்டில்மென்ட். நெக்ஸ்ட் வந்து பாய்லர் கரோஷன். இதில் தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பாய்லர் ட்ரபிள்ஸ் சொல்றாங்க. 4 பாயிண்ட்ஸ் பாய்லர் ட்ரபிள்ஸ் சொல்றாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லட்ஜஸ் என்ன பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ் அண்ட் ஸ்லட்ஜஸ் என்ன சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ளார வந்து பாயிண்ட்ஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயக்ராம்ஸ் மாதிரி பார்ப்போம். இப்போ இதுதான் ஒரு பாய்லர் வச்சுக்கோங்க. இந்த பாய்லருக்குள்ள ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பிபிஎம் சார்ஜ் வச்சுக்கோங்க. ஒரு பிபிஎம் சார்ஜ் வந்து இருக்கு. அது வந்து லைட்டா வந்து சைட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். மைனட்டா ஒரு லேயர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து 10 டேஸ் அப்புறம் பார்க்குறோம். 10 டேஸ் பார்க்கும்போது ஒரு 10 பிபிஎம் சார்ஜ் வந்துருக்கு பாத்துங்களா. அதுவும் வந்து லைட்டா தான் இருக்கும். அது எந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 100 டேஸ் கழிச்சு வரும். 100 டேஸ் கழிச்சு நம்ம அந்த பாய்லர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 100 பிபிஎம் சார்ஜ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு லேயர்ஸ் மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 365 டேஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 365 டேஸ் ஆகுது. 365 டேஸ் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிபிஎம் சால்ஸ் இருக்கும். இல்லைன்னா அதை விட ஹையாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இந்த கண்டெய்னர்ஸ் இருக்குங்களா, இதில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த இதை என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கேல்ஸ் சொல்றாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க பாய்லர். இந்த ஸ்கேல்ஸ் வந்து என்ன ஆகும்னா அப்படியே இதில் டெபாசிட் ஆகிடும். அதுதான் வந்து இது வந்து ஹார்டாக இருக்கும். ஹார்ட் அண்ட் அல்டரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன சால்ட்ஸ்னா காரணம்னா கால்சியம் சல்ஃபேட், அதுக்கப்புறம் கால்சியம் பைகார்போனேட், இதுக்கப்புறம் என்னன்னா கால்சியம் கார்போனேட்.
இந்த 3 சால்ட்ஸ் தான் இதுக்கு காரணம் எக்ஸெப்ட் கால்சியம் குளோரைட். ஓகேங்களா? இதுக்குள்ள இப்போ வந்து வாட்டர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன லேயர்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பாய்லர்ஸ்ல வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு இன்சுலேட்டர் ஆகும். அப்படின்னா என்ன ஆகும்னா நிறைய ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாய்லர்ஸ்க்கு தேவையான ஹீட்டை விட அதிகமாக கரண்ட் எடுக்கும். சப்போஸ் ஓவர் ஹீட்டட் ஆயிடுச்சுன்னா இது வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து இதெல்லாம் ட்ரபிள்ஸ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ரிமூவிங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது ரிமூவிங் மெத்தட்ஸ் என்னன்னா, ட்ரீட்டட் வித் ஆசிட்ஸ், நெக்ஸ்ட் வந்து HCl, நெக்ஸ்ட் வந்து H2SO4, அப்புறம் மெக்கானிக்கல் ஸ்கிராப்பர் வச்சு இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோசாக்ஸ் வச்சு ஹீட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசிட்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் குளோரைடும் H2SO4 வச்சு இதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணுறது மூலமா இது வந்து அதுக்கு ரியாக்ட் ஆகி இதை வந்து டெபாசிஷன் போயிடும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்கிராப்பர் வச்சு இதை க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெர்மோசாக்ஸ் கொடுத்து இதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, disadvantages of scales. Scales ஓட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இஸ் த பாய்லர் கெட் burst. பாய்லர்ஸ் வந்து போர்ஸ் ஆயின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த என்ன பாயிண்ட்னா, ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராங் சால்ட் லேயர். The heat is not formed, then made to insulator. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா இது இந்த பாய்லர்ஸ் வந்து burst ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் ஸ்ட்ராங் சால்ஸ் இஸ் ஹீட் நாட் ஃபார்ம் மேட் டு இன்சுலேட்டர். இப்போ வந்து நிறைய சால்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம எவ்வளோ ஹீட் கொடுத்தாலும் அது வந்து உள்ளார ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால அது வந்து இந்த சால்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வந்து இன்சுலேட்டாக ஒர்க் ஆகும். அதனால பாய்லர்ஸ்க்கு வந்து பிரச்சனை ஏற்படும். அதுக்கடுத்த டாபிக் வந்து என்னன்னா ஸ்லட்ஜஸ் பற்றி பார்ப்போம். ஸ்லட்ஜஸ்னா ஒன்றும் இல்லைங்க. ஸ்லட்ஜஸ் வந்து அதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ் பார்த்தோம். ஸ்கேல்ஸ்க்கு ஆப்போசிட் ஆகுது ஸ்லட்ஜஸ். அது வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து ஹார்ட் டெபாசிட்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் அட்ஹரண்டாக இருக்குமா. இது எப்படின்னா லூஸ் டெபாசிட்ஸ் அண்ட் நான் அட்ஹரண்ட். அது வந்து ஹீட் வந்து அதிகமாக கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அது வந்து பாடியோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இது பாடியோட எஃபிஷியன்சியை டிக்ரீஸ் பண்ணும். அதுல மாதிரி பாயிண்ட்ஸ் மாதிரி பாயிண்ட் இருக்கு. இதுலேயும் ரிமூவல் மெத்தட்ஸ் இருக்கு. இல்லை ரிமூவல் மெத்தட்ஸ் என்னன்னா, அதில் யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இதில் ஒன்று ஆசிட்ல யூஸ் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்னா நீங்கள் சாஃப்ட் வாட்டர் யூஸ் பண்ணி போயிடும். அதுக்கப்புறம் ப்ளோ டவுன் ஆப்பரண்ட், அதை யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ஸ் வச்சு நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சால்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னா, சால்ஸ் ரெஸ்பான்சிபிள் என்னென்ன சால்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னா, மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைட், நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் பைகார்போனேட். இந்த சால்ஸை வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லட்ஜஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து மற்ற 3 டாபிக்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம 5G டாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.